இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அமைக்கின்ற ஒரு மெகா கூட்டணியில் இணைந்து செயலாற்றுவதற்கு, இணைந்து 2026 ஆண்டு தேர்தலை சந்திப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. சமீப காலமாக திமுகவிற்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். திமுகவின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆகவே அன்புமணி அவர்களையும் தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நடிகர் விஜய் நினைப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவிற்கும் மோதல் அதிகமாகிவிட்டது. அதை போலவே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் மோதல் அதிகமாகிவிட்டது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா அவர்கள் அதிமுகவிடம் மிகவும் தகராறு செய்து கொண்டு அவரும் அந்த கூட்டணியில் ஒரு நிலை இல்லாமல் இருப்பதால் அவரையும் விஜய் கட்சியுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்வது என்று நடிகர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக செய்தி வருகிறது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்ற தேர்தலில் ஒதுக்கிய அதே 6 சட்டமன்ற தொகுதிகளை மட்டும்தான் இந்த தேர்தலிலும் கொடுப்போம் என்று திமுக தரப்பிலிருந்து திருமாவளவனுக்கு சொல்லி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறலாம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதை போலவே காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணியில் அதிகமான சீட்டு கேட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை 10 தொகுதிகளுக்கு குறைவாகவே கொடுப்பது என்று திமுக தலைமை தீர்மானித்திருப்பதாகவும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மறுமலர்ச்சி திமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு திமுக கூட்டணியில் கொடுக்கப்படவில்லை. அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பதவி மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் நடிகர் கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்டதால் வைகோவும் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார். அவரும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிடுவார் என்ற சூழ்நிலையும் நிலவுகிறது. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஏற்கனவே தன்னை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்திய அரசுக்கு எதிராகவும் தமிழகத்தில் ஆளுகின்ற திமுகவிற்கு எதிராகவும் தன்னை ஒரு பிம்பமாக கட்டமைத்துக் கொண்ட நடிகர் விஜய் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருப்பவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தேர்தலை சந்திக்கலாம் என்று அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் அவருக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களும் பிரசாத் கிஷோர் போன்றவர்களும் இப்படிப்பட்ட ஒரு வியூகத்தை நடிகர் விஜய்க்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நடிகர் விஜயுடைய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்படி அவையெல்லாம் இணைகின்ற பொழுது 4 துணை முதலமைச்சர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, மதிமுகவிற்கு, தேமுதிகவிற்கு 4 துணை முதலமைச்சர் பதவியை கொடுப்பதென்றும் நடிகர் விஜய் முதலமைச்சராவதென்றும் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும் அதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் வெகு விரைவில் இந்த கூட்டணிக்கு அன்புமணிக்கும் அழைப்பு அனுப்புவார்கள் என்றும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அன்புமணிக்கு அவர்கள் அழைப்பு அனுப்புவார்களா இல்லையா என்பது இன்று வரை ஊர்ஜிதமாக தெரியவில்லை என்றாலும் கூட இப்படி ஒரு மெகா கூட்டணியை அமைத்து விட்டால் தமிழ்நாட்டில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 கட்சிகளை வீழ்த்தி விடலாம் என்று நடிகர் விஜய் கணக்கிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற காரணத்தால் திருமாவளவன் அந்த கூட்டணிக்கு போக மாட்டார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து விட்டதால் காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டணிக்கு போகாது. திமுக கூட்டணியிலும் அவர்கள் நீடிப்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆகவே அவர்களை எல்லாம் இணைத்து ஒரு மெகா கூட்டணியை அமைக்கலாம் என்று நடிகர் விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும்
அந்த திட்டத்தின் அடிப்படையில் விஜய் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதற்கான வேலைகளை அவர்கள் முடுக்கி விட்டிருப்பதாகவும் பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. விஜய் போடுகின்ற கணக்கெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. அத்தைக்கு மீசை முளைத்தால் தானே சித்தப்பா. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அமைத்தார்கள். வைகோ, இதே திருமாவளவன் இவர்கள்லாம் சேர்ந்து அமைத்த அந்த கூட்டணி. அந்த கூட்டணியில் கடைசியில் தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்தையும் அழைத்து கொண்டு போய் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பிரகடனப்படுத்தினார்கள். அதோடு விஜயகாந்துடைய சகாப்தம் முடிந்தது. விஜயகாந்துடைய அரசியல் வாழ்வு அசமனமாகிவிட்டது. அதை போலவே இப்பொழுதும் திட்டமிட்டு விட்டார்களோ வைகோவும் திருமாவளவனும். விஜயகாந்தையாவது கொஞ்சம் வளர விட்டு அவர் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றியதற்கு பிறகு அவருடைய அரசியல் வாழ்வை முடித்து கட்டினார்கள். நடிகர் விஜயை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிந்து விடலாம் என்று திட்டம் தீட்டி விட்டார்களோ என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக நடிகர் விஜய் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறாரோ இல்லையோ, அவர் அமைக்கின்ற கூட்டணி இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக தமிழ்நாட்டில் இருக்கும் என்பது மட்டும் உண்மை என்று பல ஊடகவியலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்றார் போல்தான் விசிக, வைகோ உள்ளிட்டவர்களை அந்த கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டணிக்கு அவர்களை அழைத்து அவர்களை வைத்துக் கொண்டு நடிகர் விஜய் முதல்வர் கனவிலே மிதக்கலாம் என்று நினைக்கிறார். ஆனால் விஜயகாந்தை எப்படி முதலமைச்சர் கனவிலே மிதக்க வைத்து அவரை அரசியல் அரங்கத்திலேயே அப்புறப்படுத்தினார்களோ, அவரை எப்படி அரசியல் அனாதையாக்கினார்களோ, அதை போல நடிகர் விஜயை ஆரம்பத்திலேயே அரசியல் அனாதையாக்குவதற்குத்தான் இன்றைக்கு ஒரு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ண வேண்டி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.